நாள் மட்டும் ஆயிடுச்சுன்னா குழந்தை பேச ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. குழந்தையோட பேச்சு மொழி வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருக்கிறது நடக்கிறதுலாம் டிலேட்டா வந்துச்சு, இதுவும் கொஞ்சம் டிலேட்டா வந்துடும், நம்ம வந்து நாள் கடத்திட்டே இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் வணக்கம். என் குழந்தை தவழ்றது, நிக்கிறது, நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் டிலேடா தான் பண்ணியிருந்தான். அதனால பேசுறதும் அதே மாதிரி டிலேவா பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல நல்லா பேச ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ ரீசெண்டாக நிறைய பேரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். இப்போ நாங்கள் ரீசெண்டாக அந்தாதிரி ஹேப் டீம்லேருந்து சில ஸ்கூல்ஸ்க்கு ஸ்க்ரீனிங் கேம்ப் மாதிரியும் போயிருந்தோம். அதில் சில பேரண்ட்ஸுமே இதை சொல்லியிருந்தாங்க. அவன் நிற்கிறது நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் டிலேவாக பண்ணதுனால பேசுறதும் கொஞ்சம் டிலேவாக வரும், அதுக்கப்புறம் தானா பேசிடுவான் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் உங்கள் மைண்ட்லேயும் ஓடிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு பேச்சு பயிற்சியாளர். அந்தாதிரி ஹேப் நிறுவனத்தை 4.5 வருஷமாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். அந்தாதிரி ஹேப்ல நேரில் புருஷவாக்கம் சென்னையில் எங்ககிட்ட சர்வீசஸ் இருக்குது அண்ட் ஆன்லைன் சர்வீசஸ்மே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்ட லேப்டாப் அண்ட் வைஃபை இருந்தாலே போதுமானது. குழந்தை தெரப்பிக்கு உட்காருவானா மாட்டானா அந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப வரி பண்ண வேண்டாம். எங்களுக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆன்லைன் தெரப்பி எடுக்கிறதுல. ஸோ நாங்கள் நல்லாவே டேக் கேர் பண்ணிப்போம். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. நீங்கள் ஆன்லைனில் ஒரு நேரில் எங்ககிட்ட கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கணும்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஃபர்தரா டிலே பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ சில குழந்தைகள் மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ், அதாவது தவழ்றது, நிக்கிறது, நடக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் டிலேவா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மைல்ஸ்டோனுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஸோ 6 மாசம்னா கரெக்டா 6 மாசத்துலயே எல்லா குழந்தைகளும் பண்ணிடுவாங்க அப்படின்னு கிடையாது இல்லையா? ஸோ அந்த பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் அப்படின்ற மாதிரி நம்ம டைம் கொடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை 6 மாசத்துல தவழணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது 7 மாசத்துல அவங்க தவழ்ந்தாலும் அது ஓகே தான், அது பெரிய டிலே ஒன்றும் கிடையாது. ஸோ 1.5 மாசம் முன்ன பின்ன நடக்கிறது ரொம்ப சகஜமான விஷயம் தான். ஸோ ஒரு 6 மந்த்ஸ்ல 4 கால் போட்டு தவழ்றது இம்பார்ட்டன்ட். நின்று நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு 10-11 மந்த்ஸ்ல அவங்க சப்போர்ட்டோட நிற்க ஆரம்பிப்பாங்க. நடக்கிறது ஒரு 1 இயர்ல நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ 1 இயர்ல நடக்கணும் அப்படின்ற மைல்ஸ்டோன் அகைன் 1 இயர் 2 மந்த்ஸ் அப்படி கூட சில குழந்தைகளுக்கு ஆகும். அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஓகே. சம்டைம்ஸ் சில குழந்தைகள் இன்னுமே டிலேடா இருந்தா ப்ராபப்ளி அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் அண்ட் புஷ் தேவைப்படலாம். ஸோ இந்த கிராஸ் மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இது எல்லாமே பெரிய தசைகளை மூவ் பண்ணி கொண்டு வர விஷயங்கள் இல்லையா? ஸோ இந்த கிராஸ் மோட்டார் மைல்ஸ்டோன் மாதிரியே ஸ்பீச்சும் பேச்சும் கொஞ்சம் தாமதமா இருக்கு. 2 வயசு ஆயிடுச்சு, ஆனா இன்னும் எதுவும் பேச ஆரம்பிக்கலாம். அம்மா அப்பா மட்டும் சொல்றான், எப்பயாவது ஏதாவது வேணும்னா காட்டுறான், பட் மற்றபடி பெரிய வார்த்தைகள் எதுவும் வரல. நிக்கிறது நடக்கிறதெல்லாம் அவன் ஸ்லோவா தானே பண்ணா, அதே மாதிரி இதுவும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு 3-4 வயசு வரைக்கும் கூட சம்டைம்ஸ் சில பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அது கண்டிப்பா என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. பிகாஸ் இந்த மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா கிராஸ் மோட்டார் இது கொஞ்சம் சிம்பிளான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்குமே பிரெயின் கோஆர்டினேஷன் தேவை, எல்லாமே தேவை, நிறைய ப்ராசஸ் நடக்குது. பட் இந்த ஓவரால் பிக் மசில்ஸை மூவ் பண்றது கொஞ்சம் சுலபமா எல்லா குழந்தைகளும் கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பேச்சு அப்படின்றது அதே மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபைன் மோட்டார் காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இப்ப நம்ம பேசுறது சவுண்ட் வேணா வாய் வழியா வரலாம், பட் ஆனா அந்த பேச்சோட மூலாதாரம் நம்மளோட பிரெயின்ல தான் இருக்கு. சோ என்ன பேசணும், என்ன விஷயம் பேசுறோம், என்ன ஐடியா ஆர் நம்மளுக்கு தேவைகளை எப்படி அதை வெளிப்படுத்துறோம், இது எல்லாத்துக்குமே மெயின் பிரெயின் தான். அந்த காக்னிஷன் பிரெயின்ல தான் நடக்குது. ஸோ அந்த வார்த்தைகள் தெரியணும், அந்த வார்த்தைகள் ஞாபகம் வச்சிருக்கணும், அந்த வார்த்தைகளுக்கு உண்டான மூவ்மெண்ட், ஓரல் மூவ்மெண்ட்ஸ் நம்ம சிங்க்ரனைஸ்டா பண்ணணும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும்போது டெஃபினட்டா சொல்லணும்னா அது ஒரு ஃபைன் மோட்டார் காம்ப்ளெக்ஸ் நியூரலாஜிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
ஸோ நிறைய பெற்றோர்கள் சம்டைம்ஸ் ஈவன் கிராண்ட் பேரண்ட்ஸ் கேட்பாங்க, அவனுக்கு வாயில ஏதாவது பண்ணணுமா, வாயில ஏதாவது செஞ்சு விடணுமா, அப்பதான் அவன் பேச ஆரம்பிப்பானா, நாக்கு ஏதாவது பிடிச்சி இழுக்கணுமா, நாக்குல தேன் தேக்கணுமா, அது இது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது இதுதான். ஸோ வாயிலிருந்து நம்மளுக்கு பேச்சு வரல, நம்ம பேச்சோட மெயின் வந்து பிரெயின் தான் இல்லையா? ஸோ ஒரு குழந்தை வந்து எவ்வளோ ஃபோக்கஸ் பண்றாங்க, எவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, நம்மளை எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க நம்ம பேசுறத, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேச்சு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, அவங்க கத்துக்கிறதுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கிற விஷயங்கள். ஸோ ஆஸ் அ ஸ்பீச் தெரபிஸ்டா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நிக்கிறது நடக்கிறதுலாம் டிலேடா வந்துச்சு, இதுவும் கொஞ்சம் டிலேடா வந்துடும், நம்ம வந்து நாள் கடத்திட்டே இருக்கக்கூடாது. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். கண்டிப்பா அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ அவன் அந்த குழந்தைய சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டை இன்னும் ரொம்ப ஸ்டிமுலபிளா, இன்னும் ரொம்ப என்ரிச்சிங்கா நம்ம வந்து கட்டமைக்கும் போது அந்த குழந்தை கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி ஆகுது இல்லையா? ஸோ நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், நம்ம என்ன மாதிரி மாத்தி அவன்கிட்ட பேசும்போது, விளையாடும் போது எந்த மாதிரி எல்லாம் அவன்கிட்ட பேசினா அந்த குழந்தை இன்னும் நிறைய வார்த்தைகள் கத்துப்பாங்க, இன்னும் நிறைய புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் டிஃபரன்ஸ் வரும். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு செடி நீங்க ஒன்று வாங்கி வைக்கிறீங்க, அந்த செடி வந்து வளரவே மாட்டேங்குது. ஸோ ஒரு நாள் ஆகுது, 10 நாள் ஆகுது, நீங்க தண்ணி ஊத்துறீங்க, 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது, 1 மாசம் 2 மாசம் ஆகுது, வளரவே இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, மண்ணு மாத்தி பார்ப்பீங்க, கொஞ்சம் உரம் போட்டு பார்ப்பீங்க, கரெக்டான சன்லைட் வர்ற இடமா பார்த்து மாத்தி வைப்பீங்க, கரெக்டுங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த செடியில நம்ம அப்பயும் எதுவும் பண்ணல, அந்த செடி அதே செடி தான், பட் அதை சுத்தி இருக்கிற நிறைய விஷயத்த நம்ம மாத்துறோம். ஸோ இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் நல்ல தண்ணியா ஊற்றலாம், கொஞ்சம் பியூரிஃபைடு வாட்டரா, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போது அதுல ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். அதுல ஏதாவது பூச்சி வந்திருக்குன்னா அதுக்கு வந்து ஃபர்டிலைசர் ஏதாவது போடலாம், அந்த பூச்சியை வந்து கொல்றதுக்கு. சம்டைம்ஸ் செடியை சுத்தி வேற ஏதோ செடியெல்லாம் வளர்ந்துருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து விட்டாலும் இந்த செடி நல்லா வளரும். ஸோ இப்போ நம்ம இன்ஹெரண்டா அந்த செடியில எதுவும் பண்ணல, பட் அதை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டை மட்டும் மாற்றும் போது அந்த செடியில வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும், பூ பூக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் எப்படி நடந்தது, நம்ம என்விரான்மெண்ட்டை மாத்தினதுனால தான் நடந்தது. அதே மாதிரி தான் வந்து அவங்களோட பேச்சு, மொழி வளர்ச்சி எல்லாமுமே. எந்த ஒரு ஸ்கில் வளரணும், எந்த ஒரு ஸ்கில் டெவலப் ஆகணும் அப்படின்னாலும் அந்த ஸ்கில் டெவலப் பண்றதுக்கான என்விரான்மெண்ட்டை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த என்விரான்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்காம அதே செடியை வந்து நான் தண்ணி ஊற்ற மாட்டேன், உரம் போட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், அது சும்மா வச்சிருப்பேன், 10 நாள் 15 நாள் 1 வருஷம் 2 வருஷம் வச்சிருப்பேன்னா அது என்ன ஆகும், அப்படியே தான் இருக்கும். எதுவுமே அதுல மாறுதல் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்போ நம்ம குழந்தைகிட்ட நம்ம மாறுதல் எதிர்பார்க்கிறோம், குழந்தை வந்து இன்னும் டெவலப் ஆகணும், இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னா அதை சுத்தி. ஸோ இப்ப பேச்சுக்கான நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கணும். நாள் மட்டும் ஆயிடுச்சுன்னா குழந்தை பேச ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. நாள் போக போக நம்ம என்ன எஃபர்ட் போடுறோம், நம்ம என்ன விஷயத்த மாத்திருக்கோம், ஸோ தட் அதுல இருந்து அந்த குழந்தை கத்துப்பாங்க அப்படின்றதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். குழந்தையோட பேச்சு மொழி வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஆரம்ப காலத்திலேயே நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது குழந்தைகள் சீக்கிரமா டெவலப் ஆவாங்க, நல்லாவே பிக்கப் ஆவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அந்தாதி ரீஹாப் சேனல்லயே பார்த்துருப்போம், நிறைய பேரண்ட்ஸ் வந்து பேசியிருப்பாங்க எவ்வளோ டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அவங்க கரெக்டான டைம்ல தெரப்பி ஆரம்பிச்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரொம்ப காலம் கடத்தி 4 வயசு 5 வயசு வரைக்கும் வந்து ஸ்டிமுலேஷன் எதுவும் கொடுக்கல அப்படின்னும் போது இம்ப்ரூவ்மெண்ட்டுமே ஸ்லோவா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுது, ஒரு 2.5 வயசு நீங்க ஸ்கூல் சேர்க்கும் போதே உங்களுக்கு சம்டைம்ஸ் டிஃபரன்ஸ் தெரியலாம். மற்ற பிள்ளைங்க பேசுற மாதிரி இவன் பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு தெரியும் போதே கொஞ்சம் நம்ம அதுக்கு உண்டான முயற்சிகள் ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கும் போது கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பீச் டிலேவா இருக்குமோன்னு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட மீட் பண்ணி ஒரு எவாலுவேஷன் மட்டுமாதி எடுங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நாங்க எங்க அந்தாதி ரீஹாப்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா பேரண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி கொடுப்போம். அதாவது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள் கிட்ட எப்படி பேசணும், எப்படி அப்ரோச் பண்றோன்றதுக்கான ஒரு 2 months ட்ரைனிங் கொடுப்போம். இந்த பேரண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமை 2.5 வயசு கம்மியா இருக்கிற குழந்தைகளோட பேரண்ட்ஸ்க்கு நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த பேரண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மட்டும் அட்டென்ட் பண்ணியே நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸ் பார்த்த நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க எங்களோட கிளைண்ட் லிஸ்ட்ல.
உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பத்தி ஃபர்தரா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே மறக்காம பேரண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நாங்க அந்த டீடைல்ஸை உங்களுக்கு கண்டிப்பா அனுப்புறோம். இந்த வீடியோவை இந்த கட்டம் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மோட்டர் டெவலப்மெண்ட்க்கோ ஸ்பீச் டெவலப்மெண்ட்க்கோ உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு ஸ்கில் டெவலப் ஆகல அப்படின்னாலுமே வெயிட் அண்ட் சி அப்ரோச், அதாவது பொறுத்திருந்து பார்த்துக்கலாம், வளர வளர சரியாயிரும். குழந்தையோட அப்பா ஒரு தாத்தா 5-6 வயசுல தான் பேச ஆரம்பிச்சாங்க, குழந்தையோட சித்தி 6 வயசுல தான் பேச ஆரம்பிச்சாங்க, இவளும் பேசிடுவா அப்படின்ற மைண்ட் செட்டோடய நம்ம காலம் கடத்திட்டே இருக்க வேண்டாம். பிகாஸ் ஸ்பீச் டிலேன்றது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, அந்த குழந்தை வளர வளரவும் அவங்களோட வாழ்க்கையில பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகும். அந்த குழந்தையோட சோஷியல் ஸ்கில்ஸ்ல எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்றாங்க, எப்படி ரிலேஷன்ஷிப்ஸ் மேக் பண்றாங்க, அதுலயுமே அவங்க சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் குழந்தையோட அகாடமிக்ஸ்ல அவங்க எந்த மாதிரி படிக்கிறாங்க, எழுதுறாங்க, ஸ்கூல்ல பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்பீச் டிலேனால அவங்களுக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால ஸ்பீச் டிலே இப்போ பேச மாட்டான், அதுக்கப்புறம் பேசிடுவான், ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு காலம் கடத்திட்டே இருக்க வேண்டாம். இந்த வீடியோ பார்த்து ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஏர்லி இன்டர்வென்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா சீக்கிரமா அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பேரண்ட்ஸ் நீங்க எல்லாருமே ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கட்டாயமா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா உங்க எல்லார் கமெண்ட்ஸுக்குமே நான் படிச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். உங்க எல்லாரோட கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் அந்தாதி ரீஹாப் சேனலோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்மளோட சேனல்ல மேலும் எந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க விரும்புறீங்க அப்படின்னுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ வேற ஏதாவது பெற்றோர்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயமா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.